அரையிறுதி செல்லும் முதல் அணி இங்கிலாந்து, இரண்டாவது அணி யார்? வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலாந்து ரொம்ப சூப்பராக விளாண்டு வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் செமிஃபைனலுக்கும் மொதல் டீமாக குவாலிஃபை ஆயிருக்காங்க. இப்போ வாங்க பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கிலாந்து 2 மேட்ச் விளாண்டு 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 4 பாயிண்ட் இருக்காங்க. நியூசிலாந்து பாகிஸ்தானும் ஒரு பாயிண்டில் இருக்காங்க. ஸ்ரீலங்கா 0 பாயிண்டில் இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த குரூப் பிலேருந்து யார் 2வது டீமாக குவாலிஃபை ஆவா? வாங்க அதை பற்றி முழுசாக பார்க்கலாம். நியூசிலாந்து குவாலிஃபை ஆகணும்னா அவங்களோட 2 மேட்சஸ் வின் பண்ணால் மட்டும் போதும். அப்படி அவங்க வின் பண்ணாங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து 5 பாயிண்டில் இருப்பாங்க, இங்கிலாந்து 4 பாயிண்டில் இருப்பாங்க, பாகிஸ்தான் 2 பாயிண்டில் இருப்பாங்க, ஸ்ரீலங்கா 0 பாயிண்டில் இருப்பாங்க. அதனால் நியூசிலாண்டும் இங்கிலாண்டும் இந்த குரூப்பில் செமிஃபைனல் வருவாங்க. அதுவே ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகணும்னா அவங்களும் அவங்களோட 2 மேட்சை வின் பண்ணால் மட்டும் போதும். அப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து 4 பாயிண்டில் இருப்பாங்க, ஸ்ரீலங்கா 4 பாயிண்டில் இருப்பாங்க, நியூசிலாந்து 3 பாயிண்டில் இருப்பாங்க. அதாவது நியூசிலாந்து இங்கிலாந்து மேட்ச்சில் நியூசிலாந்து வின் பண்ணாலுமே ஸ்ரீலங்கா தான் குவாலிஃபை ஆவாங்க 4 பாயிண்ட்டோட. அப்போனா குரூப் பிலேருந்து இங்கிலாண்டும் ஸ்ரீலங்காவும் குவாலிஃபை ஆகுவாங்க. அதுவே பாகிஸ்தான் குவாலிஃபை ஆகணும்னா நியூசிலாந்து அவங்களோட 2 மேட்சை தோற்றுட்டு பாகிஸ்தான் அவங்களுக்கு ஸ்ரீலங்கா கூட இருக்கிற மேட்சை வின் பண்ணால் போதும், பாகிஸ்தான் குவாலிஃபை ஆகிடுவாங்க. அதுவே நியூசிலாந்து அவங்களோட ஒரு மேட்ச்சை வின் பண்ணிவிட்டு ஒரு மேட்ச் தோற்றுட்டாங்கன்னா அப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து 4 பாயிண்டில் இருப்பாங்க, பாகிஸ்தான் 3 பாயிண்டில் இருப்பாங்க, நியூசிலாந்து 3 பாயிண்டில் இருப்பாங்க. அப்போ பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் நெட் ரன் ரேட் உள்ளே வரும். யார் நெட் ரன் ரேட்டில் அதிகமாக இருக்காங்களோ அவங்க இங்கிலாண்டோட சேர்ந்து செமிஃபைனல் போவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குரூப் பிலேருந்து இன்னொன்று ஒரு டீம் யார் குவாலிஃபை ஆவாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். தேங்க்யூ.